இது பணங்காட்டு நரிகள், எந்த சலசலப்புகளுக்கும் இந்த கட்சி அஞ்சாது என்பதை தெளிவாக நான் பதிய வைக்கிறேன். இந்த செய்தி யாருக்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு போய் உறுதியாக சேரும். இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, மாநில கட்சி, மத்திய கட்சி, யார் வேணாலும் எடுத்துக்கங்க. இன்னைக்கு காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை உங்களால கூட்ட முடியுமா? கூட்டணி இல்லாம யாராவது ஆட்சி அமைக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் சொந்த உழைப்புல இன்னைக்கு கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஏன் தேமுதிகவை பார்த்து உங்களுக்கு பயம்? என்ன என்ன நடக்குது இங்க ஒண்ணும் புரியல. கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இனிமே தேமுதிக அவ்வளவுதான் அப்படின்னு பேசின வாயெல்லாம் இன்னைக்கு வாயடைச்சு போயிருக்கிறார்கள். தேமுதிக என்றால் சும்மா இல்ல, இது உண்மை கட்சி, விசுவாசமான கட்சி. கேப்டன் அவர்கள் இந்த கட்சியை நேர்மையோடு, தர்மத்தோடு, மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது. இது பணங்காட்டு நரிகள், எந்த சலசலப்புகளுக்கும் இந்த கட்சி அஞ்சாது என்பதை தெளிவாக நான் பதிய வைக்கிறேன். இந்த செய்தி யாருக்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு போய் உறுதியாக சேரும். இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. எந்த கட்சி பெரிய கட்சின்னு வேணா எடுத்துக்கங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க கிட்ட கேட்டா தேமுதிக தான் பெரிய கட்சின்னு எங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் சொல்லுவாங்க. ஆனா தேர்தல் கூட்டணி என்று வரும் பொழுது அது மாநில கட்சியா இருந்தாலும் சரி, மத்திய கட்சியா இருந்தாலும் தேமுதிக அங்கம் வகிக்காமல் எந்த கூட்டணியும் நீங்க ஜெயிக்காது. இதான் உண்மை நிலை. நீங்க யார் வேணா நினைச்சுக்கோங்க, இந்த கட்சி பெறுது. இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க தயாராக நிற்கிறார்கள். இங்க மண்டலம், இங்க பொறுப்பாளரை கொடுத்திருக்காரு, அவருக்கு கொஞ்சம் அவங்க தலைமை அட்வைஸ் பண்ணும். தேமுதிக கிட்ட வச்சுக்காதீங்க, எதுக்கு தேவையில்லாம அவங்க நம்ம கூட்டணிக்கு வந்தாதான் நம்மளும் ஜெயிக்க முடியுங்கிறத இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியும். அதனால இந்த வீண் விளையாட்டெல்லாம் இங்க காமிக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், போதும்.